French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தலைமைச் செயலாளர் உங்களோட அண்ணன் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து ஈழத்தமிழன் தான். தேவையில்லாம தலைவர் பிரபாகரனையும் எங்களோட மக்களையும் தமிழக மக்களையும் தேவையில்லாம இது பண்ண வேணான்னு சொல்லி அவர் சொல்லுங்க. அப்படி அவர் இல்லை இருங்க நான் சொல்றேன் முடிச்சிடுறேன். அப்படி பண்ணாருன்னு சொன்னா நாங்கள் இந்த பூச்சாண்டி காட்டுற விஷயம் நாங்கள் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியும். சரியா? உங்களுக்கும் தெரியும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொல்லி. சரியா? அவருக்கு முடிவு ஈழத்தமிழ்னால தான் இருக்கோன்னு சொல்லுங்க அவர்கிட்ட. அதாவது கார்த்திகை பற்றி ஒரு கெட்ட வார்த்தை பேசினார் தெரியுமா? அதாவது கார்த்திக் வந்து ஈழத்தமிழன். நீ தலைவரோட அண்ணன் பையன் அதெல்லாம் வர விஷயம். கார்த்திகை பற்றி ஒரு ஈழத்தமிழனை பற்றி கெட்ட வார்த்தையில பேசுறதுக்கு சீமானுக்கு எந்த உரிமையும் இல்லை. அடுத்தது வந்து பொட்டமான பற்றி மைதிரன் சொல்றதுக்கு அவர் இதுவரைக்கும் எங்கேயுமே பதில் சொன்னது இல்லை. பொட்டமான மைரன் சொல்றதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு? கார்த்திகை பற்றி அவர் வந்து கெட்ட வார்த்தையில பேசுறதுக்கு அவர் என்ன உரிமை இருக்கு? ஈழத்தமிழர்கள் கிட்ட தேவையில்லாம மோத வேணான்னு சொல்லுங்க. நடக்கிறது பயங்கர விபரீதமா இருக்கும். அப்புறம் சொல்லிட்டேன். எதுக்கு கட் பண்றீங்க? எதுக்கு பேச விருப்பம் இல்ல? நீங்க தானே நாம் தமிழர் செயலாளர் சொல்றீங்க. உங்க அண்ணனை பத்தி தானே பேசுறேன். சீமான் வந்துட்டு பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கார்த்திக்கு ஒரு பதிவு போட்ட உடனே பிறப்பை முன்னிலைப்படுத்தி செவிடியாப்பா என்ற வார்த்தை பயன்படுத்துறார். பிரபாகரனுடைய அண்ணன் மகனை இழிவுபடுத்துகின்றார் என்றால் அது பிரபாகரனை இழிவுபடுத்துவதற்கான சமம். ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களும் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுடைய வாரிசுகள். அப்படி இருக்கும்போது பிரபாகரனுடைய மகன் சொல்லிட்டு கார்த்திகை வந்துட்டு செவிடியாப்பா என்ற வார்த்தை திட்டாருனா யார் திட்டார்? அவரு தலைவர் தானே திட்டாரு. ஏன் அமைதியா வேடிக்கை பாக்குறீங்க? ஏன் யாரும் கண்டிக்கல? ஒவ்வொரு நாளும் மேடை பேச்சுக்கள் முடிந்ததும் நட்சத்திர விடுதியில் குடியும் கும்மாளமும் குட்டியும். காலையில் நல்லவாய் மாலையில் நாரவாய் என்பது போல மதுபோதையில் மாவீரர் பிரபாகரன் மற்றும் பொட்டு அம்மனை மிகவும் ஆபாசமாக அசிங்கமாக திட்டி தீர்க்கும் அரசியல் விபச்சாரி சீமான். அவனுக்கு பெரிய புடிங்க இருக்கலாம். அவன் பொட்டம்மானுடைய அடுத்த தலைவையா இருக்கலாம். பொட்டம்மானே மயிர் எனக்கு இது அப்படியே அனுப்புங்க. இவர்கள் நினைக்கிறதெல்லாம் நாங்க செய்து நினைக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாம் எனக்கு யாரு? எனக்கு ஒண்ணுமே கிடையாது. என் நிலத்துல வாழ்றதுக்கு நீங்க யாரும் தேவையில்லை. நான் வாழ்ந்துருவேன். சொல்றது புரியுதா? எனக்கே கோவம். பொட்டமாலாம் ஒரு மயிரை இல்ல. என் நேரத்துல நான் வாழ்ந்துறேன், தமிழகத்துல நான் வாழ்றேன், ஈழமாவது மயிராவது எல்லாம் முடிஞ்சிச்சுன்றாரு. பொட்டமா திட்டக்கூடிய சீமானு பிரபாகரனை திட்ட மாட்டாரா? திட்டி இருக்கிறாரு, பச்சைப்படியா திட்டி இருக்கிறாரு. பொட்டமன் அரசியல்வாதியா? ஒரு போராளி தன்னையே அர்ப்பணித்து உயிரை விட்டுக்கிறாரு. அவரை பார்த்து மயிறுன்றாரு. ஆனா ஒட்டுமொத்த ஈழ மக்களும் வேடிக்கை பாக்குறீங்க. காளிமுத்துக்கு 3 பொண்டாட்டி, அதுல ஒரு பொண்டாட்டியுடைய பொண்ணுதான் கயல்வெடி. அப்படி திருமணம் செஞ்சவர், தமிழ் தேசியம் பேசக்கூடியவர். கயல்வெடி யாரு? தெலுங்கச்சி. இன்னைக்கு சீமான் வீட்டுல என்ன நடக்குது? ஒரு டிரைவரா இருந்தவன் சீமான் வீட்டுல. அந்த டிரைவருக்கு கயல்வெடி வந்துட்டு பல லட்சத்துல ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நிறுவனம் லாஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் பணம் கொடுத்து உருவாக்கி இருக்காங்க. அவன் இன்னைக்கு கைவெடி கூட டான்ஸ் ஆடி இருக்கிறான். இதுவும் சீமானுக்கு தெரியல. முட்டாள் ஊரெல்லாம் சுத்தி இருக்கிறான். ஊரெல்லாம் மற்ற குடும்பத்தை பத்தி பேசுறான். அங்க இங்க இவன் குடும்பமே நாரி நிக்குது. அந்த டிரைவர் பையன் கைவெடி கூட டான்ஸ் ஆடி இருக்கிறான். கொஞ்சம் புத்தி இல்லை இவனுக்கு. இவனை கூட சேர்த்து சிரிச்சு இழிச்சு நிக்கிறான். ஒரு டிரைவருக்கு போய் இத்தனை லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாங்களா யாராவது? மச்சானா மாமானா அவன்? இன்னைக்கு அந்த டிரைவரே அந்த வீட்டிலே தான் இருக்கான். இங்க சீமான ஒரு பெண்ணை கெடுத்து ஏமாத்திட்டான். இந்த இடுமாவன கார்த்திக் ஒரு பொண்ணை வந்து கெடுத்து அது ஏமாத்திட்டான். சாட்டை துருமுருகன் முத்துக்குமாருடைய மனைவி 3 மாசம் பிரெக்னன்ட். அந்த கருவை கழிச்சிட்டு அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு சொத்தை ஆட்ட போட்டுக்கிட்டான். நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க யாராவது அந்த கட்சியில் இருக்க முடியுமா? எல்லாம் பொறுக்கி நாதாரி நாய்களா இருக்கிறாங்க. இது கட்சியா? இது விபச்சாரி விடுதியா இருக்குது. இது பக்க கலீஜ். இது அந்த கட்சி சார்ந்த பொண்ணுங்க எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. மை-இந்தியா தொலைக்காட்சியின் தலைமை செய்தி ஆசிரியர் முக்தார் அகமது ஏற்கனவே சொன்னது போல நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சியில் இருக்க முடியாது என்பதை பிரதிபலித்து விட்டார் காளியம்மாள். French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.
இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை